மலச்சிக்கலால அங்க உருவாகக்கூடிய வாயுக்கள் என்ன ஆகும்னா உடல் முழுக்க பரவி அது மூளை வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகி சில பேருக்கு தூக்கமே இருக்காது. உஷ்ணமான நீர் உள்ள போகும்போது மலக்குடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே விலகும். எண்ணி 15 இருந்து 20 நாளுக்குள்ள ஈஸியா அவங்களோட மலச்சிக்கலை கேரண்டியா நம்மளால அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீரா சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கானது. இப்போ மலச்சிக்கல் ஏன் வருது? மலச்சிக்கல் மனச்சிக்கல் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? ரெண்டும் ஒன்று தான், வேற எதுவும் கிடையாது. மலச்சிக்கல் ஏற்பட்டால் மனசு எப்பவுமே சிக்கல்ல தான் இருக்கும். இப்போ இந்த மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஆடு மாடு சாணி போடும்போது பாருங்க, அந்த சாணி மேல ஒரு சளி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இப்போ மனிதர்கள் மலம் கழித்தால் ஆசன வாயை நம்ம கிளீன் பண்றோம். ஆடு மாடுகள் ஆசன வாயுவை கிளீன் பண்றதே இல்லை. நல்லா பாருங்க. அப்ப ஏன் அதுக்கு தேவைப்படல? மனிதர்கள் ஏன் ஆசன வாயை சுத்தம் பண்றோம்? அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மலக்குடல்ல பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சளி லேயர் இருக்கும். அந்த சளி லேயர் தான் நீங்க ஆடு மாடு சாணத்துல பாக்குறது. அதுக்கு பேர் மியூக்கஸ் மெம்பரான்னு பேர். அதுக்கு பேர் மியூக்கஸ் மெம்பரேன். அந்த மியூக்கஸ் மெம்பரேன் பாத்தீங்கன்னா நல்ல சளி அந்த இடத்துல சேர்ந்து இருந்தது, சளிப்படலம் நல்லா சேர்ந்து இருந்தது அப்படின்னா நீங்க மலம் போனாலும் நீங்க மலம் ஆசன வாயுவை கழுவே தேவையில்ல. இந்த மியூக்கஸ் மெம்பரேன் தெளிவா இருந்து அதுக்கான இடத்த சரியாக இருந்ததுன்னா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல யாருக்குமே மியூக்கஸ் மெம்பரேன் தெளிவா இல்லை, சளி சவப்படலம் முழுமையா இல்லை. அதுதான் அடிப்படை காரணமே, மலச்சிக்கலுக்கு முதல் காரணமே. சரி, அந்த சளி சவப்படலம் இல்லாம வெறும் மலம் அங்க போய் தங்குச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த மலம் ரத்தத்தோடு கலக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தோடு கலக்க ஆரம்பிக்கும் போது யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு கடுமையான உஷ்ணம் ஏற்படும். உடம்பெல்லாம் அப்படியே தக்க எரியிற மாதிரி கூட சில பேருக்கு உஷ்ணம் இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குடலுக்கு இலகுவான உணவுகளும் அந்த மியூக்கஸ் மெம்பரேன் உருவாகிறதுக்கான சூழலும் அதுக்கேற்ற மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது தான் இந்த மியூக்கஸ் மெம்பரேன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு கரெக்டான உணவு பழக்கங்களை கடைபிடிச்சாலே இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டயட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உணவு பழக்கத்தை மாற்றினா தான் இது மாறும். குறிப்பாக இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மனசு எப்பவுமே வெறுப்பாகவே தான் இருக்கும். வாழ்க்கை மேலே வெறுப்பாகவே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மனசுக்குள்ள நிறைய புலம்புவாங்க, ஒரு பிடிப்பான மனநிலை இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுடைய மனநிலை. அடுத்து இது எப்படி ஈஸியாக கியூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே ஒரு விஷயம் சொன்னேன், நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு. கருடன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அரிசி பேர் கருடன் சம்பா. இது அவ்வளோ லேசெல்லாம் கிடைச்சிடாது. இயற்கை அங்காடிகளை போய் கேட்டீங்கனாலே முக்கால்வாசி இயற்கை அங்காடிகளில் இது இருக்காது, தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த அரிசியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சாப்பிட்டு 4-5 நாள்லேயே உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான அரிசி. மதியம் சீரக சம்பா புழுங்கல். சீரக சம்பானா பிரியாணிக்கு போடுவாங்க தெரியும், பச்சரிசி போடுவாங்க. நான் சொல்கிறது சீரக சம்பா புழுங்கல். இரவும் கருடன் சம்பா அரிசியிலேயே கஞ்சி. ஸோ இது கஞ்சி டிஃபனுக்கு முன்னாடி டிஃபனுக்கு அப்புறமான்னு கேட்கக்கூடாது. இதுதான் டிஃபனே. வயிறு நிறைய கெட்டியாக உங்களுக்கு பசிக்கிற அளவுக்கு நல்லா அதிகமாக போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். கூட காய்கறி பொருள் வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? என்ன மலச்சிக்கல் இருக்கிறவங்க என்னெல்லாம் தவிர்க்கணும்? பால், டீ, காஃபி, தயிர். குறிப்பாக தயிர்லாம் சேர்த்தவே கூடாது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க தயிர் சேர்த்தவே கூடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, புளிச்ச மாவில் செஞ்ச உணவுகள் சேர்த்தக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நம்ம உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய எந்த உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. பருப்பு வகைகள் ஆல்ரெடி உங்களுக்கு மலம் இறுகி அந்த மலத்தின் மூலிமா நிறைய வாயுக்கள் உருவாகி இருக்கும். ஓகேங்களா? அதை இந்த உடம்பு மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் பருப்பு வகைகள், சுண்டல், மொச்சை, அவரை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் வாயு அதிகத்தான் படுத்தும். மலமே முழுசாக வெளியே இல்லை, அதுலேயே ஆல்ரெடி வாயு இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருளே வாயு இருக்குது அப்படின்னா அங்கே வாயு கூடிக்கிட்டே தான் இருக்கும். புளி, முட்டை, அசைவம் கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது. இப்போ அந்த மலச்சிக்கலால் அங்கே உருவாகக்கூடிய வாயுக்கள் என்ன ஆகும்னா உடல் முழுக்க பரவி அது மூளை வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகி சில பேருக்கு தூக்கமே இருக்காது. பொட்டு தூக்கம் கூட வராது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் வராது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அடுத்தது இவங்க என்ன கை வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நைட்டு படுக்கும்போது, நான் சொல்றது 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை கலந்து பியூரா இருக்கணும். விளக்கெண்ணெய் கடையில் வாங்குறது கேரண்டி கிடையாது. செக்கில் ஆட்டின மரச்செக்கில் ஆட்டின பியூர் விளக்கெண்ணெயா இருக்கணும். எடுத்து கலக்கி குடிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். ஓகேங்களா? இது டெம்பரரி சொல்யூஷன் தான். இது பர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. ஜீரக தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி மோஷன் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா காலைல வயிற்றுல வெதுவெதுப்பா ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிக்கலாம். வெதுவெதுப்பா சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா மலம் லூஸ் ஆகும். நம்ம சூட உள்ள அனுப்பும் போது ஆல்ரெடி இறுகி கிடக்கிற மலம் லூஸ் ஆகும். இது உஷ்ணமான நீர் உள்ள போகும்போது அங்க ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த மலக்குடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே விலகும். விலகி கொடுக்கும்போது உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகும். ஆனா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூக்கஸ் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டா
இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல உணவு பழக்கங்களோட நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மியூக்கஸ் மெம்பரான உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. வெறும் விளக்கெண்ணெய் மட்டும் வெறும் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். இன்னும் நோய் ரொம்ப முத்துனவங்களுக்கு மருத்துவம் தான் கரெக்டு. ரொம்ப கடுமையான மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக சரியான மருத்துவம் கொடுத்தோம்னா 15 20 நாளுக்குள்ள ஈஸியாக அவங்களோட மலச்சிக்கலை வந்து கேரண்டியாக நம்மளால வந்து அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். சரியான தரமான கரெக்டான மருத்துவத்தை எடுத்தா. சார் ஏதாவது ஒரு சிம்பிளான மெடிசன்ஸ் அப்படின்னா கடுக்காய் லேகியம் சாப்பிடலாம். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த கடுக்காய் லேகியம் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு நான் கேரண்டியாக கொடுக்க மாட்டேன். கடுக்காய் லேகியம்னா அது பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தா மட்டும்தான் கடுக்காய் லேகியம். ஒரு நாள் நைட்டு நீங்கள் சாப்பிட்டாலே அடுத்த நாள் உங்கள் வயிற்றை வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் காட்டி கொடுக்கும். அந்த மாதிரியான கடுக்காய் லேகியம் பிராண்டட் ஐட்டம்ஸில் டப்பாவில் பிராண்ட் ஸ்டிக்கர் ஒட்டி வரதில் அந்த எஃபெக்டை நான் பார்த்ததே கிடையாது. அடுத்தது நிலவாகை சூர்ணம். நிலவாகை சூர்ணம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே லைட்டாக வாங்கி சாப்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்த வகை நிலவாகை சூர்ணத்தில் எந்த ஒரு விஷயம் இல்லை. கடுக்காய் லேகியத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கடுக்காய் லேகியம் அப்படின்னா அது பியூராக செய்யணும். சுத்தமான நாட்டு மாட்டு நெய் சுத்தமான மலைத்தேனை போட்டு அந்த லேகியம் செய்யணும். இன்னைக்கு அதை செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப 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 குறைவு. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது கிடைச்சிது அப்படின்னா உங்கள் மலச்சிக்கல் ஒரு வாரம் டு 10 நாளில் உறுதியாக நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்து நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையத்துக்கு போகிறதுக்கு இந்த டயட்டும் இந்த மருத்துவ குறிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் புள்ளிக்கமாக மாறாமல் இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு உடம்புல அவ்வளோ மாற்றத்தை ஃபீல் பண்ணலாம். நல்ல ஃப்ரீ மைண்டடாக உங்களுடைய மன உளைச்சல்லேருந்து எல்லாத்துலேயுமே வெளியே வரக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிற இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.